உங்கள் ஒப்பீனியனில் இங்கே தமிழில் பண்ணணும்னா நீங்கள் யாரை சூஸ்? இதுக்கெல்லாம் சாய்ஸே இல்லைங்க. ஒரே ஆள் அஜித் சார் தான் இருக்கார். ஸோ அதை தாண்டி இங்கே அவ்வளோ லவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஆக்டர்ஸில். ஸோ அஜித் சார் பண்ணால் பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நல்லா இருக்கேன். அந்த பேசலாம் இருக்கேன். நல்லா இருக்கு சார். இப்போது இங்கே இந்த ரேசிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி ஸ்போர்ட் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு? பேசிக்லி எனக்கு ஐம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஒர்க் அவுட் பண்ணுறது, எனிதிங் ஆக்டிவிட்டி ஆஃப் லைக் பேட்மிண்டன் ஆர் மை டாட்டர் இஸ் பிளேயிங் டென்னிஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபார்முலா ரேஸ் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நரேன் கார்த்திகேயன் ஒரு பேர் வந்து இந்திய அளவில் தெரியப்பட்டு அப்புறம் உலக அளவில் போச்சு. பட் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் நேம்ஸ் வந்து இன்னும் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஸோ அதுக்காக தான் அவர் சொன்னார் பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது. ஏன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஸ்போர்ட்டு, திறமை இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு பேக்கப் பண்ணணும், அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அஜித் சார் வந்து இப்போது அவரோட 50s வந்து அவரோட பேஷனை, அவரோட ட்ரீமை நெக் சேஸ் பண்ணி போகிறாரு. அதுக்கு அவர் சம்பாரித்து அவருக்கு ஒரு பேஸ் ஆஃப் செட்டப் டீமை ரெடி பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. ஸோ நான் வாழ்கிற காலத்தில் நான் ஆசைப்பட்டதை செஞ்சிடணுன்னு இருக்குல்ல, இது நிறைய பேருக்கு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் சேசிங் இஸ் ட்ரீம். ஸோ அது யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வரும்போது இந்த மாதிரி டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்யூசி அண்ட் நரேன் கார்த்திகே நிறைய அவரும் தனியாக அதுக்கான ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்குறாங்க. யங் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் நிறைய க்ரோ ஆகிருக்கு ஆக்சுவலாக இந்த 20 இயர்ஸில். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இன்னொரு 10 இயர்ஸ்க்குள்ளே, யூ மார்க் மை வேர்ட், 10 இயர்ஸ்க்குள்ளே நிறைய டிரைவர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வருவாங்கங்கிறது ஐ ஹவ் வெரி ஸ்ட்ராங் பிலீஃப். ஏகே அவர்களும் ஒரு பைட்டில் சொல்லியிருந்தாங்க என்ன விஷயங்கள்னா, நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணாதீங்க, ரேசிங்கை ப்ரொமோட் பண்ணுங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணும்போதெல்லாம் ஒரு மனுஷன் புகழ் அடைஞ்சதுக்கப்புறம் எதை செல் பண்ணணுங்கிறத நம்மக்கிட்ட இருக்கிற சாய்ஸ். அது நாம் நம்மளை விற்றுக்கிட்டே நம்ம காசு சம்பாதிக்கணுமா, இல்லை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதை செல் பண்ணணுன்னு சொல்லி கொடுக்குறது இருக்குல்ல. ஸோ ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் செல் பண்ணும்போது ஒரு பலாயிரம் பேர் வருவாங்க. தன்னை செல் பண்ணும்போது அது செல்ஃப் க்ரோயிங்காக இருக்கும். அதுதான் அவர்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஆஸ்கார் வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்ன மாதிரி, நான் செய்கிற இந்த வேலை இந்த ஸ்போர்ட்ஸுக்கே அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் வந்து ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுங்கள், என்ன ப்ரமோட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ யார் இன்றைக்கி அவர் அஜித் சாருங்கிறனால அந்த ஸ்போர்ட்டை கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ லவ் டு தேங்க் அஜித் சார் ஃபார் தட். ஏன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம சொல்லும்போது என்னென்னா, இன்னும் அந்த ஸ்போர்ட்டை பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த அவரோட ஃபேன்ஸுமே இதை ஒரு கெரியரை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் அவர் போராட்டங்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு. அந்த வீடியோ நான் ரீசெண்டாக பார்த்தேன். நான் F1 மூவியும் பார்த்துருப்பீங்க சமீபத்தில். எப்படி இருந்தது அந்த படம்? அந்த தமிழ் ஆடியன்ஸ் கொண்டாட என்ன ரீசன்? இட் வாஸ் வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்லிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு க்ரௌட் இருக்கும், அவங்க இருப்பாங்க. டென்னிஸ்க்கு ஒரு க்ரௌட் இருக்கும், பேட்மிண்டனுக்கு ஒரு க்ரௌட் இருக்கும். ஸோ ஃபார்முலா ரேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் க்ரௌட்ஸ் இருப்பாங்க. ஸோ வெறியர்னே சொல்லலாம். இந்த மார்வல்ஸ்க்கு ஒரு க்ரௌடு இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு ஒரு க்ரௌட் இருக்கும். ஸோ ஃபார்முலா 1க்குன்னு ஒரு பெரிய க்ரௌட் இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய இந்த படம் வரப்பிரசாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸை லவ் பண்ணி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, புட்ரா போடான்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் ஆஃப் இருக்குது. எனக்கே உட்காந்து பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்தது, அந்த சின்ன சின்ன டெக்னிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், பிராட் பிட்டோட அந்த பேஷன் டுவர்ட்ஸ், ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு படமாக பார்க்கும்போது. உங்கள் ஒப்பீனியனில் இங்கே தமிழில் பண்ணணும்னா நீங்கள் யாரை சூஸ்? இதுக்கெல்லாம் சாய்ஸே இல்லைங்க. ஒரே ஆள் அஜித் சார் தான் இருக்கார். ஸோ அதை தாண்டி இங்கே அவ்வளோ லவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஆக்டர்ஸில். ஸோ அஜித் சார் பண்ணால் பார்க்கலாம். ஃப்ரெண்ட் ரோலில் யார் வந்து நல்லா, அதாவது கூட ஓட்டுற அந்த ரேசர் டிரைவர் இருப்பாங்க, அவர் ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்துச்சு. ஃப்ரெண்ட் கேரக்டரில் ஐ திங்க் 2 பேரும் நரேன் கார்த்திக் அண்டு அஜித் சார் 2 காம்போவுமே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதர் 2 ரோலை யார் வேணால் ஸ்வாப் பண்ணிக்கலாம், ஓகே தான். ஸோ
ஏன்னா ரெண்டு பேருமே நம்மளுடைய ஐடென்டிட்டிஸ், நம்ம தமிழ்நாட்டோட ப்ரைட், ஸோ இந்தியாவோட ப்ரைடாக இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ணால் சந்தோஷமாக தான் இருக்கும். 2 பேருமே ரேஸில் இப்போ டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். லாஸ்ட் கொஸ்டினாக ஒன்று மட்டும் வச்சார். இப்போ சமீபத்தில் சமூக வலைத்தளத்தில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்யூஷன் என்ன? நீங்கள் அந்த சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க? ஸ்ட்ரீட் டாகோட இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமானது. ஆனால் நாம் வாழ்கிற இடத்துல நம்மளால் எந்த உயிரும் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் இன்னொரு உயிர்னால் இன்னொரு உயிர் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ நம்ம காட்டுற கருணை என்பது வேறு, ஆனால் அந்த கருணையை இன்னொரு உயிருக்கு பாதகமாகவும் நடந்துடக்கூடாது. இந்த புரிதல் இருக்குல்ல. ஸோ நம்ம கருணையாக இருக்கிறது நல்ல விஷயம், ஆனால் அந்த கருணையினால் இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது 2 பக்கமே இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ நாய் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாயை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை வந்து வழிமுறைப்படுத்துறது இருக்குல்ல, அதில் ரொம்ப சேலஞ்சிங் இருக்குது இப்போ கவர்மெண்ட்ஸ்க்கு ரீசெண்ட் டேஸில். அதுக்கான எஃபோர்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ மோரலஸ் இல் மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட், எல்லாம் நமக்கான மனுஷங்க தானே. சரி, இல்லை மனுஷங்க வாழ்கிற இடத்துல நாம் வாழ்கிறோமா, இல்லை மிருகங்கள் வாழ்கிற இடத்துல நம்மளாம் வீடு கட்டி வாழ்கிறோமான்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே எல்லாம் அழிச்சு அவங்க வாழ்கிற இடத்துல தான் இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ நமக்கு அங்கே அவங்களுக்கும் இடம் இல்லைன்னு சொல்கிற இடம் வரும்போது நிறைய பேர் அதை அனிமல் லவர்ஸ் வந்து கொஞ்சம் அஃபண்ட் ஆகுறாங்க, ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய வருத்தம் ஒரு இடத்துல சரியானது தான். அதே நேரத்தில் நிறைய குழந்தைகள், பெரியவங்க, ஸோ இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க ரோட்டில். அதை வந்து நம்ம வந்து கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. ஸோ இல்லாதவங்க பாதிக்கப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க எங்கே போவாங்க மருத்துவம் பண்ணுறதுக்கு? அப்போ அதை அவங்கள எப்படி பாதுகாக்கணுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல சிட்டிசனாக நம்ம இருக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதோட பொறுப்பு எங்கே இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் நம்ம இடத்துல சரியாக நடந்துக்கும் போது தான் நல்ல சிட்டிசனாக இருக்கிறதுங்கிற அர்த்தம். ஸோ தெருவில் பொறுத்த வரைக்கும் நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. நம்ம வச்சுருக்கிற தெருவை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும், வீடை சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி. ஆனால் தெருவில் நடந்து போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு நிறைய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு நைட்டு துரத்துறது, வேலைக்கு போயிட்டு வரவங்க நிறைய ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னோடய ஆஃபீஸ் நான் போயிட்டு வரும்போது கூட அங்கே நிறைய டாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லவ் எல்லாம் ஒரு பக்கம் அவங்க மேலே, டாக் மேலே வச்சுருக்க லவ் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த லவ் மனுஷங்களை ஒரு இடத்துக்கு மேலேயும் நம்ம வச்சுட்டு அவங்களையும் நம்ம ஒரு இடத்துக்கு பார்த்துக்கணும். இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் சேர்ந்து இந்த சொசைட்டியை மாற்ற வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. 2 பேருமே சேர்ந்து தான் செய்யணும். தேங்க்யூ.